ஓம் சாந்தி. 27/3/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, படகோட்டி உங்களுடைய படகை கரையேற்ற வந்திருக்கிறார். நீங்கள் தந்தையிடம் உண்மையாக இருந்தீர்கள் என்றால் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்கி போய்விடாது. கேள்வி: தந்தையின் நினைவு குழந்தைகளுக்கு யதார்த்தமாக இல்லாததன் முக்கிய காரணம் என்ன? பதில்: சாகாரத்தில், அதாவது ஷரீரத்தில் வந்து வந்து நான் ஆத்மா, நிராகாரமானவன், உடலற்றவன் மற்றும் என்னுடைய தந்தையும் நிராகாரமானவர், உடலற்றவர் என்பதை மறந்துவிட்டார்கள். சாகாரமாக இருக்கும் காரணத்தினால் சாகாரமானவரின் நினைவு எளிதாக வந்து விடுகிறது. அதாவது நம்ம உடலோடு இருக்கிறதால, ஆத்மா உடலுடன் இருப்பதால் சாகாரத்தில் இருக்கக்கூடியவருடைய நினைவு எளிதாக வருது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆத்ம உணர்வுடையவராகி தன்னை பிந்து, புள்ளி என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது, இதில்தான் உழைப்பு இருக்கிறது. ஓம் சாந்தி. சிவபகவான் கூறுகிறார், இவருடைய பெயரோ சிவன் இல்லைதானே. அதாவது பிரம்மாவை சொல்கிறாங்க. இவருடைய பெயர் பிரம்மா என்பதாகும். மேலும் இவர் மூலமாக பேசுகிறார். சிவபகவானுடைய வாக்கு, அதை சிவபகவான் கூறுகிறார். எல்லையற்ற தந்தை உண்மையான வைரம் ஆவார். வைரத்தை மிகவும் நல்ல பெட்டியில் வைக்கப்படுகிறது. உண்மையின் படகு ஆடும், அசையும், ஆனால் மூழ்காது என்று பாடப்பட்டிருக்கிறது. பொய்யின் படகு ஆடுவது இல்லை. இதை எவ்வளவு ஆட்டும்படி செய்கிறார்கள்? யார் இங்கு இந்த படகில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் கூட ஆட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ட்ரெய்ட்டர், துரோகி என்று பாடப்படுகிறார்கள் அல்லவா? இப்போது படகோட்டியான தந்தை வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் தோட்டத்தின் எஜமானராகவும் இருக்கிறார். இது முட்களின் காடு என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். சுகம் சத்யுகத்தில் இருந்தது, துக்கம் இப்பொழுது கலியுகத்தில் இருக்கிறது. எனவே இதற்கு முள்காடு என்று சொல்லப்படுகிறது. முதல் நம்பரில் இருப்பது தேக அபிமானத்தின் முள், பிறகு இருப்பது காமத்தின் முள். நீங்கள் இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் அழிய போகிறது என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் சாந்திதாமம் செல்ல வேண்டும். உங்களுடைய வீடு மற்றும் அரசாட்சியை நினைவு செய்யுங்கள். வீட்டை நினைப்பதன் கூடவே தந்தையின் நினைவு கூட அவசியமாகும். ஏனென்றால் வீடு ஒன்றும் பதீத பாவனர் கிடையாது. நீங்கள் பதீத பாவனர் என்று தந்தைக்கு சொல்கிறீர்கள். எனவே தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு பக்கம் சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள், மறுபக்கம் பின்னர் பெயருருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்கிறார்கள். பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்ட பொருள் எதுவும் இருக்காது. பிறகு கல், மண் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள். அநேக வழிகள் இருக்கிறதல்லவா? விநாசம் நெருங்கும் போது செய்தித்தாள்கள் மூலமாக கூட இந்த குரல் காதுகளில் விழும். நான் பதீத பாவனன் ஆவேன், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் என்று பரமபிதா பரமாத்மா சிவன் கூறுகிறார் என்று நீங்கள் பத்திரிகைகளில், அதாவது செய்தித்தாள்களில் வெளியிடலாம். இந்த பதீதமான தூய்மையற்ற உலகத்தின் விநாசம் எதிரிலேயே இருக்கிறது. ஒத்திகை கூட நடக்கிறது. அரசாட்சி ஸ்தாபனை ஆகாத வரை விநாசம் ஆகாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பூகம்பம் ஆகியவை கூட ஏற்படும் அல்லவா? ஒரு புறம் குண்டுகள் வெடிக்கும், மறுபுறம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். உணவு தானியங்கள் கிடைக்காது, கப்பல்கள் வராது, பஞ்சம் ஏற்பட்டுவிடும், பசியால் இறந்து மடிந்து போவார்கள். உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சம் நீர் அல்லது தேன் ஆகியவை உட்கொள்கிறார்கள். அப்பொழுது எடையில் லேசாகி விடுவார்கள்.
இதுவோ அமர்ந்த இடத்திலேயே திடீரென்று பூகம்பம் ஏற்படும். இறந்து விடுவார்கள். விநாசம் அவசியம் ஏற்படும். பகவானோ சுயம் அவர்தான் அவரை பற்றி அறிந்திருக்கிறார். வேறு யாருக்கும் தெரியாது. அவர் வருவதற்கான குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. அப்பொழுது அவர் இந்த வயோதிக சரீரத்தில் வந்து முழு படைப்பின் முதல் இடைக்கடையை பற்றிய ஞானத்தை கூறுகிறார். இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதிலோ மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். நாம் சாந்திதாம் செல்கிறோம் என்று. இப்போது தேவர்களுக்கெல்லாம் தேவனாக ஒரே ஒரு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை இருக்கிறார். நான் உங்கள் அனைவரையும் தூய்மைப்படுத்தி அழைத்து செல்வேன் என்று அவர் கூறுகிறார். ஒருவரை கூட விடவே மாட்டேன். நாடகப்படி அனைவரும் சென்றே ஆக வேண்டும். நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அந்துமதி சோகதி, அதாவது கடைசி நிலைக்கேற்றாற் போல நல்ல நிலை ஏற்படும். ஒரு தந்தையை நினைவு செய்வது, இதில் உழைப்பு இருக்கிறது. உழைப்பின்றி உயர்ந்த பதவி கிடைக்குமா என்ன? தந்தை வருவதே உங்களை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்காக. இப்பொழுது இந்த பழைய உலகத்தில் எந்த நிம்மதியும் இல்லை. அமைதி இருப்பதே சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தில். இப்போது இந்த சீச்சி உலகத்தை மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் உங்களுக்காக சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன். இந்த நரகத்தில் நீங்கள் பதிதமாகிவிட்டீர்கள். இப்போது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இப்போது தந்தை மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்தீர்கள் என்றால் அந்துமதி சோகதி, அதாவது இறுதி காலத்தில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே நிலை ஏற்படும். தாராளமாக வீட்டில் இருங்கள், குழந்தைகளையும் பராமரியுங்கள். ஆனால் என்னை நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவின் கட்டளையாகும் என்பதை புத்தியில் நினைவு வையுங்கள். வீட்டை விட வேண்டிய அவசியமில்லை. இல்லை என்றால் குழந்தைகளை யார் பராமரிப்பார்கள்? சிவபாபா கூறுகிறார், நான் கீதை ஆகியவை எதையுமே படித்தது இல்லை. எந்த ரதத்தில் நான் அமர்ந்திருக்கிறேனோ அவர் படித்திருக்கிறார். நான் படிப்பதில்லை. எனக்குள்ளோ முழு சிருஷ்டி சக்கரத்தின் முதலிடை கடை பற்றிய ஞானம் இருக்கிறது. உண்மையான நாயகிக்கு அடிக்கடி நாயகனின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். எனவே இப்போது தந்தையின் நினைவு கூட அதே போல உறுதியாக இருக்க வேண்டும். பாடல்கள் கூட ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் இருந்தால் அவை போடப்படுகின்றது. அவற்றினுடைய பொருள் கூட உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. சுயம் பாடல் தயாரிப்பவர்கள் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறார்கள். மீரா பக்தையாக இருந்தார். நீங்களோ இப்போது ஞானியாவீர்கள். குழந்தைகள் மூலமாக ஏதாவது காரியம் சரியாக நடக்கவில்லை என்றால் நீ பக்தன் போல என்று பாபா கூறுவார். ஆக பாபா நமக்கு இவ்வாறு ஏன் கூறினார் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதாவது பாபா சொல்கிறாங்க, எப்படி பாடல் எழுதக்கூடியவங்களுக்கே கூட அர்த்தம் தெரியாமல் பாடியிருக்காங்க. அப்போ பக்தியில் புரியாமல் செய்கிறாங்க. அந்த மாதிரி எங்கேயும் கூட நம்ம ஞானத்தில் இருந்து எதையாவது புரிஞ்சிக்காமல் நம்ம செய்கிறோம், அதை சரியாக செய்யலை அப்படின்னா பாபா நீ பக்தன் போல அப்படின்னு சொல்லுவாரா. குழந்தைகளே, இப்போது தந்தையை நினைவு செய்யுங்கள். மெசஞ்சர், அதாவது தூதுவர் ஆகுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலமாக ஹெல்த், ஆரோக்கியம் கிடைக்கும். படிப்பின் மூலமாக வெல்த், செல்வம் கிடைக்கும். நீங்கள் காலன் மீது வெற்றி அடைகிறீர்கள். அங்கு, அதாவது சத்யுகத்தில் ஒருபோதும் அகால மரணம் ஏற்படாது. தேவதைகள் காலன் மீது வெற்றி அடைந்தவர்களாக இருப்பார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தை மூலமாக பக்தர் என்ற பட்டம் கிடைக்கும் வகையான எந்த செயலும் செய்யக்கூடாது. தூதுவராகி அனைவருக்கும் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதற்கான செய்தியை கொடுக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தில் எந்த நிம்மதியும் இல்லை. இது சீச்சி உலகமாகும். இதை மறந்து கொண்டே செல்ல வேண்டும். வீட்டின் நினைவுடன் கூடவே தூய்மை ஆகுவதற்காக தந்தையையும் அவசியம் நினைவு செய்ய வேண்டும். வரதானம்: இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உள்ளுணர்வில் இருக்கக்கூடிய நிரந்தர யோகி ஆகுக. நிரந்தர யோகி ஆகுவதற்கான எளிய விதி, இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்ட உள்ளுணர்வில் இருக்க வேண்டும். விடுபட்ட உள்ளுணர்வு என்றால் ஆத்மீக ரூபமாகும். யார் ஆத்மீக ரூபத்தில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்கள் சதா விடுபட்ட மற்றும் பாபாவிற்கு அன்பானவராக ஆகிறார்கள். என்ன செய்தாலும் எதுவும் செய்யவில்லை, விளையாடியது போல அனுபவம் செய்வார்கள். அதாவது எதுவுமே செய்யலை, ஒரு விளையாட்டு விளையாடின போல அனுபவம் பண்ணுவாங்க. எனவே இல்லறத்தில் இருந்தாலும் ஆத்மீக ரூபத்தில் இருப்பதால் அனைத்தும் விளையாட்டு போல சகஜமாக அனுபவமாகும், பந்தனமாகாது. அன்பு மற்றும் சகயோகத்துடன் சக்தியை சேருங்கள். அப்பொழுது ஹை ஜம்ப் செய்ய முடியும். ஸ்லோகன்: புத்தியின் நுணுக்கம் மற்றும் ஆத்மாவின் லேசான தன்மைதான் பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ஆகும், அதாவது ஆளுமை தன்மையாகும். இன்றைய அவ்யக்த சமிக்கை: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்குங்கள். சக்திகளுக்கு தைரியம் இருந்தால் சர்வசக்திவானின் உதவி கிடைக்கும். பெண் சிங்கம் ஒருபோதும் யாருக்கும் பயப்படாது, பயமற்று இருக்கும். என்னவாகுமோ தெரியவில்லையே என்ற பயமும் இருக்காது. சத்திய தன்மையின் சுரூபத்தில் நிலைத்திருந்து போதையுடன் பேசுங்கள், போதையுடன் பாருங்கள். நாம் சர்வசக்திவானின் அரசாங்கத்தின் அனுசாரம் செல்பவர்கள். இந்த நினைவினால் யதார்த்தமற்றதை யதார்த்தத்தில் கொண்டு வாருங்கள். சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும், மறைக்கக்கூடாது. ஆனால் சத்தியத்தின் கூடவே இனிமை மற்றும் பண்பாடு அவசியம் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. நரகமாமே உலகை சொர்க்கமாய் மாற்ற, சொர்க்கத்தில் நான் சென்று உலகத்தை ஆள. பாபா உன் சொல்படியே நாளும் நான் நடந்தே எதிர்கால உலகத்திலே எஜமானனாவேன். பாபா உன் ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீயே, இல்லை என்ற சொல்லை சொல்லாதவனே. இதயம் கவர்ந்த இறைவன் நீ
மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே பாபா